ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைய தினம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அவங்களோட Q3 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ரிசல்ட் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அப்படி சுமாரான ரிசல்ட் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த கம்பெனியோட ஷேர் ஏன் தொடர்ந்து 1 வருஷமா சரிஞ்சுகிட்டு இருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தரலாம். இவங்க வந்து கோல்டு ரிஃபைனிங், அப்புறம் கோல்டு மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் கோல்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ். பேசிக்காக இவங்க வந்து ஒரு கோல்டு கம்பெனின்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. வேர்ல்டில் இருக்கிற 35% ஆஃப் கோல்டில் ரீட்டைலிங், ரீஃபைனிங், அப்புறம் ப்ராசஸிங் பண்ணுற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி இவங்க. இவங்களோட R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு ரீஃபைனிங் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இவங்களோட டிசைன் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 29,000 வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதை அவங்க ஹோல்சேல் அப்புறம் ரீட்டைல் சேனல்ஸ் மூலிமா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. இவங்க கோல்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த லீடர்ஸாக இருக்கனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1200 crores கிட்ட இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 309 ருபீஸ்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 516 இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 525 இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 12.4, ரொம்ப அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது. அப்படி இருந்தும் கூட இந்த ஸ்டாக் ஏன் தொடர்ந்து 1 வருஷமாக சரிவடைஞ்சிட்டே வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் 1 இயரில் நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி தன்னோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணுச்சு. இந்த டைமில் நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் சரி, மிட் கேப் ஸ்டாக்ஸும் சரி 52 வீக் ஹைக்கு போச்சு. சில ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை எல்லாமே டச் பண்ணுச்சு. அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக் ஆப்போசிட்டில் ட்ரேட் ஆகி லிட்ரலி 800ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டு வந்து இன்றைக்கி 306 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60% ஒரே வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ டவுன் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு தேடி பார்க்கும்போது அதோட காரணம் அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குங்கிறது தெரிய வந்தது. இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஷேரோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் காட்டுறேன். டிசம்பர் 2020லேருந்து இங்கே ஜூன் 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சேல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேல் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. பட் என்னென்னா எப்பயுமே சேலை விட எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 300 கோடி கம்மியாக தான் இருக்கும். அந்த 300 கோடிங்கிறத என்றைக்குமே வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 260 crores, 300, 300, 300, 318, 305, 418 சொல்லி ஓரளவு நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அது காரணம் ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 99% மட்டும்தான் அவங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த லாஸ்ட் 2 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க 100% மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு அவங்க எக்ஸ்பென்சஸும் பண்ணுறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து பயங்கரமாக டிப்பாக இருக்குது. அதுவும் இந்த குவார்ட்டர் டிசம்பர் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே 12 crores தான். இது ஆக்சுவலி இந்த நெட் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ஜீரோவாக இருக்கணும். பட் ஜீரோ இல்லாமல் 12 crores காட்டினதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதர் இன்கம் 12 crores வந்திருக்கு. இந்த அதர் இன்கம்ங்கிறது வரலைன்னா இந்த குவார்ட்டரில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஜீரோவாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இவங்க வந்துட்டு செலவினங்களை குறைக்கிறத வந்து தவிர்க்கவே முடியாத நிலையில் இருக்கிறனால தான் இவங்களால வந்து ப்ராஃபிட்டை முன்ன மாதிரி பண்ண முடியலைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்த இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2013 மார்ச்லேருந்து மார்ச் 2023 வரைக்கும் உண்டான ஆனுவல் ரிசல்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎம் பர்சன்டேஜ், அது ஆப்ரேட்டிங் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023லேருந்து 2015 வரைக்கும் 3% இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் 2016லேருந்து தொடர்ந்து 1%ன்னு சொல்லி சரிஞ்சுக்கிட்டே வருது. லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இது லிட்டரலி ஜீரோ ஆயிடுச்சு. அதே மாதிரி இவங்களை வந்துட்டு டிப்ரிசியேஷன் ஆஃப் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 crores, 16 crores ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் அவங்க டிப்ரிசியேஷன் இருந்தது. இப்போது லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 90 crores, 91 crores, 101 crores இருக்குது. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸில் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நிறையா இயரில் வந்து அவங்க வந்துட்டு நெகட்டிவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதுவும் நெகட்டிவாக இருக்குது. இன்வென்ட்ரி நெகட்டிவ், அதே மாதிரி அதர் ஒர்க்கிங் கேபிட்டல் ஐட்டம்ஸ், ரிசீவபிள்ஸ் எல்லாமே சொல்லி லிட்ரலி நெகட்டிவாக இருக்குது. அதுவும் 2021லாம் பார்த்தீங்கன்னா
-10,000 crore. ஸோ இது வந்துட்டு ஒரு சாலிடாவே இல்ல. ஒரு வருஷத்துல பாசிட்டிவ், ஒரு வருஷத்துல நெகட்டிவ், ஒரு வருஷத்துல பாசிட்டிவ், ஒரு வருஷத்துல நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கேஷ் ஃப்ளோ இவங்களுக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெவென்யூ பிரேக்கப் 2022, 23லயும் சரி, அவங்க வந்துட்டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் தவிர அவங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டும், அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வர இன்கமும் அவங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணுது. அது இப்போ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்ல கூட பார்த்தோம். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல அதர் இன்கம் 12 க்ரோர்ஸ் வந்தனால இந்த இந்த குவார்ட்டர்ல வந்து அவங்களால ப்ராஃபிட்டபிளான குவார்ட்டரா காட்ட முடியுது. இவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கம்மியாகும்போது, இவங்க வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லயும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வர இன்கம தான் பெரிதும் நம்பியிருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு இதுவுமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா, கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங்கா போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன் என்னன்னா, இவரோட கம்பெனியோட எம்டி பிரசாந்த் ஜே மேத்தா, சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் வந்து கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆனாரு. இதுக்காக அரெஸ்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மக்லிங் வேலையிலலாம் வந்துட்டு அதுவும் கம்பெனியோட எம்டியே இன்வால்வ் ஆனாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு எந்த மாதிரி கிரெடிபிலிட்டி இருக்கும் மக்கள் மத்தியில? இதன் காரணமாவே எந்த ஒரு டிஐஎஸுமே இதுல இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணல எக்ஸப்ட் எல்ஐசி. இந்தியால எவ்வளவோ டாப் மோஸ்ட் ஏஎம்சி இருக்கு. இன்னைக்கு எஸ்பிஐ, HDFC, ஐசிஐசிஐ, ஆதித்யா பிர்லா சன் லைஃப்னு சொல்லி நிறைய டாப் ஏஎம்சிஸ் இருக்கு. அவங்கெல்லாம் யாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இந்த ப்ரமோட்டர் மேலே இருக்க அந்த லிட்டிகேஷன் கேஸ்னால தான். ஸோ இப்படி வந்து டிஐஎஸ்ஸே இந்த கம்பெனியில் பணத்தை போட தயங்கும் போது பப்ளிக், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகிய நாம மட்டும் ஏன் இந்த மாதிரி கம்பெனியில் பணம் போட்டு மாட்டிக்கணும்? இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை நல்லா யோசிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இப்போது இந்த கம்பெனியில் இருக்க இஷ்யூஸ் என்னென்னங்கிறது சிம்பிளாக பார்த்துடலாம். லேக் ஆஃப் ஆப்ரேட்டிங் மார்ஜின், இன்க்ரீசிங் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி அவங்க வந்து அதர் இன்கம் ரொம்ப பெரிதும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டிஏஎஸ், அதே மாதிரி லேக் ஆஃப் growth இன் த இண்டஸ்ட்ரி. எஸ், இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு பவர் செக்டர் மாதிரியோ இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் செக்டர் மாதிரியோ கிடையாது. எதிர்காலத்தில் பெருமளவு வருங்கிறது அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூமிங்கான செக்டர் இல்லை. இவங்க வந்துட்டு ஒரு கமாடிட்டியை ட்ரேட் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. என்னதான் கோல்டுங்க கமாடிட்டி வந்துட்டு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் இந்த இந்த கமாடிட்டியை மட்டுமே பிஸ்னஸ் பண்ணுற இந்த கம்பெனி எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்யூச்சரில் பெரிய அளவு ஆக முடியுங்கிறது எனக்கு தெரியல. இவங்களோட எக்ஸ்பென்சஸை குறைக்காத வரைக்கும் இந்த கம்பெனி தொடர்ந்து அவங்க ஃபினான்ஷியலாக சரிவாக சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அடுத்து வரப்போகிற குவார்ட்டர்ஸில் அவங்க எந்த மாதிரி ரிசல்ட் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமாங்கிற டெசிஷன் எடுங்க. ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.